ஸோ ஹாய் கைஸ், ஐபிஎல் 2024 பிளேயர் செக்ஷன் துபாயில் நடந்துட்டு இருக்கு. மார்க்கிஸ் பிளேயர்ஸ்ல செட் 1 நடந்து முடிஞ்சிருக்கு. ரைலி ரோசர்வ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி சர்ப்ரைஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆரம்பிச்சாங்க. இருக்கிறது 13 crores தான். இருந்தாலும் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு ஸ்பாட் எடுத்துக்கணும்னு நினைச்சாங்க. கேகேஆர் எதுக்குள்ள வந்தாங்கன்னே தெரியல. மேபி பிரைஸ் ஏற்றி கூட இருக்கலாம். ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு பெரிய பீட் போயிட்டு இருந்துச்சு. அட் லாஸ்ட் ராஜஸ்தான் 7.2 crores வாங்கினாங்க. தி நெக்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் ரைலி ரோசர்வ் அன்சோல்டா போனாரு. சர்ப்ரைசிங்லி எந்த டீமும் போகல. மேபி பின்னாடி எடுத்தாலும் எடுக்கலாம், சான்சஸ் இருக்கு. அடுத்து ஹாரி ப்ரூக் டெல்லி பேஸ் பிரைஸ்லேயே எடுத்துட்டாங்க. ஒரு 2.5 crores சம்திங்ல எடுத்துட்டாங்க. போன வருஷம் 13 கோடிக்கு போனாரு எஸ்ஆர்ஹெச்க்கு. பட் இந்த வருஷம் அந்த அளவுக்கு லாஸ்ட் இயர் பெர்ஃபார்மன்ஸ் இல்லாதனால கம்மியாவே போயிருக்காரு. அடுத்ததான் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த டிராவிஸ் ஹெட் வேர்ல்டு கப் வின்னர், பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன் ஃபைனல்ஸ் அண்ட் செமிஃபைனல்ஸ், செஞ்சுரியன். ஸோ சிஎஸ்கே ஆப்வியஸ்லி இறங்கினாங்க, போராடி பார்த்தாங்க. பட் இருந்தாலும் முடியல. 6.8 crores எஸ்ஆர்ஹெச் தட்டிட்டு போயிட்டாங்க. ஆப்வியஸ்லி ஒரு நல்ல பிக்னஸ் சொல்லலாம் எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும். அடுத்த பிளேயர் கருண் நாயர் வந்தாரு. சிஎஸ்கே போவாங்கன்னு பார்த்தோம், பட் இருந்தாலும் போகல, அன்சோல்டு. அடுத்து மணிஷ் பாண்டே வந்தாரு. மணிஷ் பாண்டே சர்ப்ரைசிங்லி சிஎஸ்கே போகல, எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு போவாங்கன்னு நினைச்சோம், கண்டிப்பா போகல. அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டேரில் மிச்சல் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்அவுட்டா இறங்கும் நினைக்கிறேன் டேரில் மிச்சல், அது ரச்சின் ரவீந்திராக்கு. ஏன்னா ஹெட்டும் கிடையாது, மணிஷ் பாண்டேக்கும் போகல. ஸோ ஐ திங்க் டேரில் மிச்சலுக்கு போகலாம் சார். அண்ட் தென் லாஸ்ட் பிளேயரா ஸ்டீவன் ஸ்மித், அவருமே அன்சோல்ட் ஆயிருக்காரு இந்த செட்ல. ஸோ இதோட செட் 1 முடிஞ்சிருக்கு.